யாழ்ப்பாணம் தீவகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தீவகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினையை கருத்தில் கொண்டே அவர்களுக்கான அலுவலகம் புங்குடுதீவு மடத்துவெளி 8ஆம் வட்டாரத்தில் இன்று மதியம் 12:30 மணியளவில் நாடாவெட்டி திறந்து வைக்கப்பட்டது. எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய மனதில்தான் உணவருகின்றது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்வில் மதத் தலைவர்கள், பொது அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள், புலம்பெயர் உறவுகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கும் நலன்பிரிவினர் மற்றும் ஊடகத்துறையினர், எங்களுடைய கிராம சேவகர் ஸ்ரீதரன் ஜிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ரயனிகா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் புங்குடுதீவைச் சேர்ந்த சிறுமியின் வரவேற்பு நடனம் பலரது கவனத்தை ஈர்த்தது. பலரும் கருத்துரைகளை வழங்கியிருந்தனர். மாற்றுத்திறனாளிகளை நல்லதொரு திறமைசாலிகளாக மாற்றுகின்ற இந்த தருணம் எங்களுடைய புலம்பெயர் ஆக இருந்தாலும், எங்களுடைய மண்ணிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான உதவிகளை செய்து தருவார்கள் என்ற அந்த நல்ல எண்ணங்களோடு நாங்கள் இந்த பயணத்தை தொடர்கின்றார்கள். உடல் இயலாமை இருந்தாலும் மனதளவில் அவர்கள் தங்களுடைய வலிமையை கொண்டு இந்த உலகத்தில் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டிடம் எங்களுக்கு கிடைத்தும் கிடைக்காத போலவே இருந்தது. நாங்கள் இந்த அந்நியதிரேசா கட்டிடத்தை மீண்டும் இங்கே எங்களுடைய செயலாளர் ஜெயானந்தன் அவர்கள் இங்கே வந்த பொழுது இந்த வீட்டினுடைய உரிமையாளரோடு பேசி கதைத்து அவர் சொன்னார், உங்களுக்கு நான் 2 வருட அக்ரிமெண்டிலே இந்த வீட்டை தருகின்றேன், ஆனால் நீங்கள் வாடகை தர தேவையில்லை, என்னுடைய வீட்டை பூஞ்சோலைகளாலும் மரக்கன்றுகளாலும் அலங்கரித்தால் சரி. இந்த சங்கத்துக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு பேசுறீங்களா? இதுல நீங்கள் பண்ணைகளை உருவாக்கலாம். பண்ணைகளை உருவாக்கி அதில் பசுமாடுகளை வளர்த்து அதில் வருகின்ற பாட்களை நீங்கள் இங்கே விற்பனை செய்யலாம், அல்லது யாழ் மாவட்டத்திலே விற்பனை செய்யலாம். அந்த விற்பனை செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு அதற்குரிய நபர்களை தொடர்பு கொண்டு நான் அந்த வேலை திட்டத்தை செய்வதற்குரிய ஆயுதங்களை நான் உங்களுக்கு செய்து வருகின்றேன். அவருடைய திறமையை எமது இனம் கண்டுகொள்வதில்லை. அவ்வாறு காண முடியாது இருக்கின்ற நிலைமையை சீராக கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த மாற்றுத்திறனாளி சங்கங்கள் உருவாகி இருக்கின்றன. அவர்கள் மத்தியில நீங்க மாற்றுத்திறனாளிகள் என்றது இந்த உலகத்தை நீங்க மாற்ற வந்தவர்கள் என்றே நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த நிலையில தான் நீங்க உங்களை நீங்க இன்னைக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. அப்ப அதால நீங்க உங்களை நீங்களே மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றது உங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்க உங்களை நீங்களே கட்டி கொடுத்து மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு உங்களோட சங்கத்தை நல்ல முறையில நடத்தி செல்லணும்ன்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல சவால்களுக்கு மத்தியில் இவ்வலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் சவால்களை எதிர்கொண்டு சாதனை படைக்க வேண்டும் என தொழிலதிபர் மதிதரன் கேட்டுக்கொண்டார். வெளிப்படைத்தன்மை இருந்ததா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பக்கச்சார்பு இல்லாத தன்மை, அதாவது இவருக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லாம எல்லாருக்கும் பொது என்ற ரீதியில அந்நியத்தை வச்சிருக்கிறீங்க. அது சாரணம் அல்லன்னு சொன்னா அவ யாரையுமே பொருட்படுத்தி பார்க்க இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாரையும் சமமாக மதித்து அவ சமமாக நடத்திய ஒருவர். அந்த ரீதியில இந்த அமைப்பிலேயே நான் விரும்புறதான் நீங்கள் எல்லோரையும் சரிசமமாக நடத்த வேண்டும். அதே போல கிடைக்கிற விடயங்களை, அதாவது உங்களுக்கு கிடைக்கிற உதவிகளை சரியாக பயன்படுத்தி அதனுடைய பலனை அந்த கிடைக்கிறவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆனா அந்த பலனை சரியாக உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், அல்லது தெளிவாக தெரியத்தாருங்கள். அது முக்கியமான விடயம். அதனைத் தொடர்ந்து சூலகம் அமைப்பின் செயலாளர் நாவலன் அவர்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன்.